Hello, welcome to Make It a Key. Learn as engineer, teach as champion. First of all, I would like to thank my family for their continuous support and encouragement for creating these kinds of technical videos in public domain. And I would like to thank my mentor, Professor R. Surendran from Government College of Technology, Coimbatore, for igniting me a spark of creating these kinds of technical videos and published in public domain. And I would like to thank Almighty, my God, for my good health and broad mind. And I would like to thank my friends, followers, my dear students, and subscribers for their superb feedback and continuous support on watching these kinds of a video. And today's topic of interest is sand, molding sand. So, as per few of my subscribers and followers request, I would like to carry this topic in my own mother language Tamil. So I will going to comprise both Tamil as well as the English for a better understanding of the universal viewers. So here, molding sand. Molding sand பற்றி பேசணும் அப்படின்னா it is an important and it is a principal material which is used in molding process. ஸோ நம்ம மோல்டிங் ப்ராசஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மோல்டிங் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது இல்லையா, ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐஸ் க்யூப்ஸ் மேக் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் இந்த மோல்டிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மோல்டிங் அந்த ஐஸ் க்யூப் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, அந்த பேட்டர்ன்ஸ், அந்த பேட்டர்னோட பிளாஸ்டிக், ஓகேங்களா, அந்த பிளாஸ்டிக் ட்ரே வந்து நமக்கு தேவை. ஸோ மோல்டிங் சாண்ட் அப்படின்றது வந்து பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி. ஸோ அந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து நம்ம வாட்டரை ஊற்றுறோம், வாட்டரை ஊற்றிட்டு நம்ம வந்து டெம்பரேச்சரை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா it will become, the liquid will become solid. So the same process is happened here where the metal is melted at their melting point. It is around 1500 degrees Celsius and it is poured in the desired cavity. So the cavity is carried by this molding sand. Okay, so the cavity is carried by the molding sand, and after pouring the molten metal into the cavity and let it to solidify, that means we are removing the temperature and let the pattern or let the cavity filled with the molten metal is let it to the freezing and room temperature. The liquid metal will becomes a solid. So the molding process is happen. Here the important thing is the molding sand. The property of the molding sand desires the quality of the mold. So here that much important is needed for the molding sand. ஸோ வித் திஸ் பேக்ரவுண்ட், இந்த பேக்ரவுண்டோட நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மோல்டிங் சாண்டை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், as I said earlier, the molding sand is the principal material used for molding process. எப்படி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பிரின்சிபால் அப்படின்றவர் வந்து தலைவராக இருக்கிறாரோ, முக்கியமானவராக இருக்கிறாரோ, அதே மாதிரி மோல்டிங் சாண்ட் அப்படின்றது வந்து அந்த மோல்டிங் ப்ராசஸ்க்கு ஒரு தலைவர், ஒரு ஹெட் அப்படின்றத வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோல்டிங் சாண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சிலிக்கா சாண்ட் கிரைன்ஸ், கிளே, மாய்ஸ்சர். ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா த மாய்ஸ்சர் ஷுட் பி 3 to 5%. ஸோ இதுதான் வந்து அலோவபிள் மாய்ஸ்சர் லிமிட். ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ரெஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டோனைட், கோல் டஸ்ட், ஷா டஸ்ட், வுட் டஸ்ட். வுட் டஸ்ட்டுங்கிறது ஷா டஸ்ட்டுங்கிறது சேம் தான், ஓகேங்களா. ஸோ இது வந்து மிஸ்லேனியஸ் மெட்டீரியல்ஸாக வந்து இருக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலிக்கா சாண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிலிக்கா சாண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் 80 to 90% ஆஃப் சிலிக்கான் டை ஆக்சைடு அண்டு சிலிக்கா ஆர் இன் கிரானுலர் குவாட்ஸ்.
ஸோ 80 to 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கா சாண்டில் சிலிக்கான் டை ஆக்சைடும் ரெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்காவும் இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரானுலர் குவாட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த சிலிக்கா சாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கா சாண்ட் இஸ் மேனுஃபேக்சர்டு பை பேக்கிங் ஆஃப் குவாட்ஸ் ராக்ஸ் அண்ட் டீகம்போஸ்டு ஆஃப் கிரானைட். ஸோ கிரானைட்டை டீகம்போஸ் பண்ணி அந்த குவாட்ஸ் ராக்ஸை வந்து பிரேக் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிக்கா சாண்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் குவாட்ஸ் அண்டு ஃபீல்டு ஸ்பார். ஓகேங்களா, ஃபீல்டு ஸ்பார் இருக்கும், குவாட்ஸ் இருக்கும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை சாஃப்ட்னிங் டெம்பரேச்சர். ஸோ இப்போ வந்து ஹை டெம்பரேச்சர் மோல்டன் மெட்டல் உள்ளே ஊற்றும் போது அந்த மோல்டிங் சாண்டு வந்து ரொம்ப சாஃப்டனிங்காக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹை டெம்பரேச்சர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேஸ்டைன் போர் பண்ணுறோம். ஸோ 1536 டிகிரி செல்சியஸில் வந்து போர் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ என்னோடய சிலிக்கா சாண்டு வந்து 1536 டிகிரி தாங்கலை அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ மெட்டல் கூட சேர்ந்து இதுவும் வந்து மெல்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து ஹை சாஃப்ட்னிங்னு சொல்கிறது, சாஃப்ட்னிங் டெம்பரேச்சர், அதுவும் வந்து சாஃப்ட் ஆயிரும். இப்போ சிலிக்கா சாண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹை சாஃப்ட்னிங் டெம்பரேச்சர், தெர்மல் ஸ்டெபிலிட்டி, ஸோ ஹை ரெஃப்ராக்டரினஸ், கெமிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, பெர்மியபிலிட்டி. ஸோ பெர்மியபிலிட்டி அப்படின்றது வந்து இட் இஸ் ஹை போரஸ் இன் நேச்சர். ஸோ பெர்மியபிலிட்டியும் ரெஃப்ராக்டரினஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ரெஃப்ராக்டரினஸ்னால் அந்த டெம்பரேச்சரை வந்து எதிர்த்து நிற்கணும். ஆனால் பெர்மியபிலிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது டெம்பரேச்சர்னால் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த உள்ள மாய்ஸ்சர்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா, மோல்டிங் சாண்டில் வந்து மாய்ஸ்சர் இருக்கும், 3 to 5% மாய்ஸ்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சரில் வந்து மாய்ஸ்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேப்பராக கன்வெர்ட் ஆகும். அந்த வேப்பராக கன்வெர்ட் ஆகும்போது போரஸாக இருக்கணும், போரஸாகவும் இருக்கணும், ரெஃப்ராக்டரினஸாகவும் இருக்கணும். ஓகேங்களா, அண்டு சிலிக்கா சாண்ட் இஸ் ஸ்பெசிஃபைட் பை ஏ ஆவரேஜ் ஷேப் அண்ட் சைஸ். இந்த சிலிக்கா சாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஷேப் அண்ட் சைஸை வச்சு தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் இல்லை வந்து ஒரு ரோடு போடுறோம் அப்படின்னா பேசிக்காக இருக்கிற அந்த பிச் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய பெபிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லார்ஜ் பெபிள்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் பேஸ் அண்ட் ஸ்மால் பெபிள்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த டாப் சர்ஃபேஸ். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெருசு சிறுசு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேப் அண்ட் சைஸை வந்து சொல்லுவாங்க. சிலிக்கா சாண்ட் வந்து எனக்கு வந்து இவ்வளோ மைக்ரான்ஸில் வேணும், சாண்ட் பார்ட்டிகல் வந்து இவ்வளோ மைக்ரான்ஸில் வேணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளே. கிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ கிளேயில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா செட்டில் ரேட். ஓகேங்களா, செட்டில் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 mm/min வந்து இருக்கணும். ஓகேங்களா, செட்டில் ஆகிறது. ஓகேங்களா, 25 mm/min வந்து செட்டில் ஆயிடணும். அண்ட் அண்டர் 20 மைக்ரான் டயாமீட்டர் சைஸில் தான் வந்து இந்த கிளேஸ் வந்து இருக்கும், ரொம்ப ஃபைன் கிளேவாக வந்து கிடைக்கும். அண்ட் இந்த இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் தி கிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் சால்ட். ஃபைன் சால்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் மேட்டர் ஆர் ஃபாரின் மினரல்ஸ் டெபாசிட்டட் அண்ட் ஹேஸ் நோ பாண்டிங் பவர். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிங் பவரே இருக்காது ஃபைன் சால்ட்டுக்கு. அண்ட் கிளே இஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் த பாண்டிங் ஸ்ட்ரென்த். ஸோ கிளே இஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் பாண்டிங் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் வந்து ட்ரூ கிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரூ கிளே வந்து ஃப்ளேக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் 5 to 20% ஆஃப் கிளே இருக்கும். எக்ஸ்ட்ரீம் மைன்யூட் அக்ரிகேட் வந்து இதில் இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி மைன்யூட் அக்ரிகேட்டராக வந்து இது வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டிங் மாய்ஸ்சர். ஸோ மாய்ஸ்சர் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பாண்டிங் ஆக்ஷனுக்காக வந்து மாய்ஸ்சர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மாய்ஸ்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 to 8% should be presented. 3 to 8% should be presented in the molding sand. எக்ஸாக்ட் குவான்டிட்டி இஸ் ரெக்யர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இவ்வளோ குவான்டிட்டி தான் இருக்கணும், 3 to 8% தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸசிவ் மாய்ஸ்சர் இருந்தது அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிரும். டிஃபிஷியன்சி ஆஃப் மாய்ஸ்சர் இருந்தது அப்படின்னா நாட் ஏபிள் டு கெட் டிஸ்ட்ராக்டட். ஸோ நாட் ஏபிள் டு கெட் டிசையர்ஸ் பாண்டிங். ஸோ டிசையர்ட் பாண்டிங் வந்து நமக்கு கிடைக்காது, டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மிஸ்லேனியஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன். ஸோ ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் இருக்கும், லைம்ஸ்டோன் இருக்கும், மெக்னீஸ், சோடா, பொட்டாஸ்,
ஸோ இம்ப்யூரிட்டிஸ் அதர் இம்ப்யூரிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2% வந்து வரைக்கும் அலோவபிள். கோல் டஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரித்துகள்கள் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஷா டஸ்ட் ஆர் வுட் டஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலாப்சபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோல்டிங் சாண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரீன் சாண்ட் மோல்டிங். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ரீன் சாண்ட் அப்படின்றது வந்து இந்த நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா த சாண்ட் இஸ் நாட் இன் க்ரீன் கலர். ஓகேங்களா, த கலர் இஸ் பிளாக். அப்புறம் ஏன் சார் க்ரீனில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் present of moisture of 5 to 10% of water is available. That is why it is called as a green sand. So because of the moisture available, we can say the sand as a green sand. So here the molding with moisture in green sand. green sand அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் இருக்கும், அவ்வளோதான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் மேக்கிங் ஸ்மால் கேஸ்டிங் அண்ட் மீடியம் கேஸ்டிங் வந்து க்ரீன் சாண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. க்ரீன் சாண்ட் மோல்டிங் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ரீன் சாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வி ஹேவ் அ 80% ஆஃப் சிலிக்கா, 10 to 20% ஆஃப் கிளே அண்ட் 5 to 10% ஆஃப் வாட்டர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை சாண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்டு ஃபார்ம் ஆஃப் க்ரீன் சாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ஸ்ட்ரென்த் தென் க்ரீன் சாண்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோம் சாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% ஆஃப் கிளே வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை இன் கிளே, ஓகேங்களா, சாரி ரிச் இன் கிளே. ஸோ ரிச் இன் கிளே வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூஸ்டு ஃபார் லார்ஜ் கேஸ்டிங் வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் கேஸ்டிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து லோம் சாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லோம் மோல்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மாய்ஸ்சர் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 to 50%, 18% இருக்கும். அதே மாதிரி வந்து கிளே வந்து பார்த்திங்கன்னா 50% இருக்கும். அண்ட் அதர் கான்ஸ்டியூன்ஸ் லைக் 50% சாண்டு, 50% வந்து கிளே வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோர் சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கோர்ஸ். ஸோ நேம் இட் செல்ஃப் வி ஆர் ஹேவிங் கோர் சாண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக் கோர்ஸ். ஸோ ட்ரை சிலிக்கா சாண்ட் வந்து இதில் இருக்கும். கிளே, பைண்டர் அண்ட் லின்சீட் ஆயில்ஸ் வந்து கோர் சாண்டில் வந்து இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆயில் சாண்ட் பிகாஸ் லின்சீட் ஆயில் இஸ் ப்ரெசன்டட் இன் த சாண்ட். இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆயில் சாண்ட். நெக்ஸ்ட் இஸ் அ ஃபேஸிங் சாண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹேவிங் ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஃப்ராக்டரினஸ். ஸோ இதுக்கு வந்து ரிஃப்ராக்டரினஸ் வந்து அதிகம். ரிஃப்ராக்டரினஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் வித்ஸ்டாண்ட் எ ஹியூஜ் டெம்பரேச்சர் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, இட் கேன் ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ஸ்ட்ரென்த். இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 to 40 mm திக் லேயராக வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த பேட்டர்ன் வந்து இது இருக்கும். ஸோ பேட்டர்னுக்கும் மோல்டிங் சாண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸிங் சாண்ட் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் சிலிக்கா வந்து 80%, கிளே வந்து 12%, கோல் டஸ்ட் வந்து 4%, ரிமைனிங் வந்து மீதி வந்து அதர் கான்ஸ்டியூன்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிங் சாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ பியூர் சிலிக்கா சாண்ட் டு அவாய்ட் ஸ்டிக்கிங் ஆக்ஷன் ஆஃப் பேட்டர்ன் அண்ட் அவாய்டிங் த ஸ்டிக்கிங் ஆஃப் கோப் அண்ட் ட்ராக் பாக்ஸஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிங் சாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் சாண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த சாண்ட் அதர் ஃப்ரம் ஃபேஸிங் சாண்ட் which is called as a backing sand. ஓகேங்களா, பேக்கிங் பின்னாடி இருக்கிற சாண்டு. இட் supports the mold. நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் சாண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மெக்கனைஸ்டு ஃபவுண்டரிஸில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. நோ ஃபேஸிங் சாண்ட் இஸ் நீடட். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இது வந்து நீங்கள் பாருங்கள். The property of sand is very very important. You can get a decent amount of questions in this casting process from this topic. Property of sand, types of sand, constituents in the sand, இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா போராசிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவாங்க.
பெர்மியபிலிட்டி அப்படின்னாலும் நமக்கு தெரியும், இட் ஷுட் பர்மிட், நேம் இட் செல்ஃப் நமக்கு தெரியுது, இட் ஷுட் பர்மிட் சம்திங். ஓகேங்களா? இங்கே வந்து போராசிட்டி அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன மைக்ரோ ஹோல்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மைக்ரோ ஹோல்ஸில் வந்து கேஸஸ் அண்ட் ஸ்டீம் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த போராசிட்டி அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இது ரொம்ப ரொம்ப தேவையான ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ பெர்மியபிலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா வந்து க்ரீன் சாண்ட் மோல்டு ஆகட்டும், என்ன சாண்ட் மோல்டு, ட்ரை சாண்ட் மோல்டு தவிர வேறு எல்லா மோல்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வி யூஸ் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் ஆர் மாய்ஸ்சர். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹை டெம்பரேச்சரில் வந்து மோல்டன் மெட்டலை வந்து நம்ம போர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து டக்குன்னு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகிரும். இட் சடன்லி இன்டு சூப்பர் ஹீட்டட் வேப்பர். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் வேப்பர் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அது வந்து எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும், கேஸ்டிங்கில் வந்து வாய்ட்ஸை க்ரியேட் ஆகும். அந்த ஏட்ஸ் வந்து அப்படியே வாய்ட்ஸை மொட்டாக க்ரியேட் ஆகிடும் உள்ளுக்குள்ள. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ போராசிட்டி இல்லை அப்படின்னா கேஸ்டிங் வந்து டிஃபெக்டாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ போராசிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி அப்படின்றது வந்து இட் இஸ் அ மஸ்ட் நீடட் ப்ராப்பர்ட்டி. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஃபார் எஸ்கேப் ஆஃப் கேஸஸ் அண்ட் ஸ்டீம்ஸ் ஃபார்ம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ரிஃப்ராக்டரினஸ். ரிஃப்ராக்டரினஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் ஆல்சோ எ மஸ்ட் ப்ராப்பர்ட்டி. த சாண்ட் கேப்பபிள் ஆஃப் ரெசிஸ்ட் ஹை டெம்பரேச்சர். ஸோ ஹை டெம்பரேச்சரை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ரெஃப்ராக்டரினஸ் அப்படின்றது. புவர் ரெஃப்ராக்டரினஸ் வில் பேர்ன் டியூரிங் காஸ்டிங். ஸோ புவர் ரெஃப்ராக்டரினஸ் இருந்தது அப்படின்னா அந்த சாண்டை வந்து இட் வில் பேர்ன் டியூரிங் காஸ்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து கொஹசிவ் ஆர் ஸ்ட்ரென்த். கொஹசிவ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் ஆஃப் த சேம் மாலிகுல்ஸ். இப்போ வந்து சாண்டு வந்து ரெண்டுமே வந்து பாண்ட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ கொஹசிவ்னஸ். இப்போ வந்து க்ரீன் சாண்ட் ஒரு க்ரீன் சாண்ட் மாலிகுலும் இன்னொரு க்ரீன் சாண்ட் மாலிகுலும் பாண்டிங்கில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ கொஹசிவ்னஸ். அடசிவ்னஸ் அப்படின்றது வந்து இப்போ ஒரு க்ரீன் சாண்ட் இருக்குது, ஒரு ஃபேஸிங் சாண்ட் இருக்குது, ரெண்டுமே வந்து ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கால்ட் அஸ் அன் அட்கசிவ்னஸ். ஸோ டிஃப்ரெண்ட் மாலிகூல் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் கேன் அட்ராக்டட், அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்ஹசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரைன் சைஸ் அண்ட் ஷேப். இப்போ கிரைன் சைஸ் அண்ட் ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரைன்ஸ் மஸ்ட் பி இர்ரெகுலர். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து சஃபிஷியன்ட் பாண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும், பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கணும். ரொம்ப ஃபைன் கிரைன்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃப்ராக்டிவ்னஸ் வந்து அதிகமாகிடும், போராசிட்டி வந்து கம்மியாயிரும். கோர்ஸ் கிரைன்ஸாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மோர் போராசிட்டி இருக்கும், பட் வந்து ரெஃப்ராக்டிவ்னஸ் வந்து இருக்காது. ஸோ நிறைய போராசிட்டி பெரிய பெரிய ஹோல்ஸாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்கும் இல்லாமல் ஓகேங்களா இர்ரெகுலர் சைஸஸில் வந்து இருக்கலாம், சஃபிஷியன்ட் பாண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிசிட்டி அப்படின்றது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. இட் வில் ரிப்ளிகேட் தி ஷேப் ஆஃப் தி பேட்டர்ன். ஸோ ரிப்ளிகேட் தி ஷேப் ஆஃப் தி பேட்டர்ன் அப்படின்றத வந்து பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு தேவை. இங்கே அந்த மோல்டிங் சாண்டை வந்து என்னென்ன டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று வந்து ஸ்டாட்டர் டிவைஸ். இட் இஸ் ஃபார் மெஷரிங் டஃப்னஸ் ஆஃப் த சாண்ட். ஸோ டஃப்னஸ் ஆஃப் த சாண்டை வந்து கம்ப்ரசிவ் டஃப்னஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டர் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைலட்டோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாண்ட் அண்டு ஹாட் ஸ்ட்ரென்த் மெஷர்மெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டைலட்டோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. So with this, I'm going to close the today's session of molding sand. ஸோ நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் வந்து அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி நான் ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கமெண்ட் இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.